الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. باب آداب المجلس والجليس. عن ابن عمر رضي الله عنهما قال رسول الله صلى الله عليه وسلم: لا يقيمن أحدكم رجلا من مجلسه ثم يجلس فيه ولكن توسعوا وتفسحوا. وكان ابن عمر إذا قام له رجل من مجلسه لم يجلس فيه. متفق عليه. பின்னிச்சுக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு 129வது பாடம், சபை மற்றும் சபையில் இருப்போரின் ஒழுக்கங்கள். நாம் ஒரு சபையில் இருக்கின்றோம், ஒரு மஜ்லிஸில் இருக்கின்றோம், ஒரு அவையில் இருக்கின்றோம் என்றால் அங்கு எப்படி இருக்க வேண்டும், அதே போல அந்த அவையுடைய என்ன ஆதாபுகள், ஒழுக்கங்கள் நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றன. நாம் தொடர்ச்சியாக ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கிறோம். முதல் நம்முடைய உணவு சம்பந்தப்பட்ட, பிறகு குடிக்கக்கூடிய குடிபானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், உடுத்தக்கூடிய ஆடைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், தூங்கக்கூடிய ஒழுக்கங்கள். அதற்கு பிறகு இப்பொழுது நாம இன்று சபையை பற்றியும் சபையில் இருப்போரின் ஒழுக்கங்களை பற்றி பார்க்கிறோம். முதல் ஹதீஸு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் ஒருவர் சபையில் அமர்ந்திருப்பவரை எழுப்பி அந்த இடத்தில் அவர் உட்கார வேண்டாம். எனினும் நீங்கள் விசாலமாக்குங்கள், நெருங்கி அமர்ந்து வந்தவருக்கும் இடம் தாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்துல்லா பின் உமர் இந்த ஹதீஸை அறிவித்த சஹாபி, அவருடைய அமலை பாருங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தமக்காக யாராவது தமது இருப்பிடத்திலிருந்து எழுந்து அவருக்கு இடம் தந்தால் அந்த இடத்தில் அவர்கள் உட்கார மாட்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு ஒழுக்கத்தை, ஒரு அவையருடைய ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். நாம யாருக்காகவும் நம்முடைய இடத்தை இருந்து நாம எழுந்து அவர்களுக்கு, அல்லது அவர் இன்னார் எழுந்து எனக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பக்கூடாது. ஒருவர் வருகின்றார் என்றால் அவர் எங்கு இடம் கிடைக்கின்றதோ அங்கு உட்கார்ந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய ஹதீஸில் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவையில் அவர்களை சந்திக்க வரும் பொழுது அவர்களுக்கு எங்க இடம் கிடைத்ததோ அவர்கள் அங்கு அமர்ந்து கொள்வார்கள். யாருக்கும் என்ன செய்ய மாட்டார்கள், சிரமப்படுத்தியோ, அல்லது அது மூத்த சஹாபியாக இருக்கட்டும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி மூத்த சஹாபாக்களாக இருக்கட்டும், அவர்கள் சிறிய சஹாபாக்கள் அவர்களுக்கு இடம் எழுந்து அந்த இடத்தை விட்டு செல்வதை அவர்கள் வெறுப்பார்கள், அதை விரும்ப மாட்டார். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார்கள். இதுவும் என்ன, குர்ஆனில் வரக்கூடிய வசனம்தான். அல்லாஹ்வுடைய திருமறையில் சூரத்துல் முஜாதிலாவுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோர்களே, இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு, உங்களுக்கு சொல்லப்பட்டதென்றால் கொஞ்சம் விசாலப்படுத்துங்க என்று சொல்லப்பட்டால், ஃபில் மஜ்லிஸி, அவையில், ஃபஃப்ஸஹு, கொஞ்சம் விசாலப்படுத்திக் கொள்ளுங்க, யஃப்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அவருடைய கருணையும் அருள் பொறுப்புடைய விஷயத்தில் விசாலப்படுத்துவான். இப்போ இது ஒரு ஆதாபாக இருக்கின்றது, முதல் விஷயம். இரண்டாவது, ஒரு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றால் அவரை எழுப்பி நாம் அந்த இடத்தில் உட்காருவது என்பது கிடையாது. ஆம், வயதானவராக வந்திருக்கிறார், ஒரு வாலிபர் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறார்னா அவர் என்ன செய்யலாம், எழுந்து அவருக்காக இடம் கொடுக்கலாம். ஆனால் அந்த வரக்கூடிய மனிதர் என்ன விரும்பக்கூடாது, எனக்கெல்லாம் என்னை பார்த்து அனைவரும் எழுந்துக்க வேண்டும், எழுந்து நிற்க வேண்டும், எனக்கு இடத்தை கொடுக்க வேண்டும் என்ற அது அப்படிப்பட்ட விருப்பம் என்பது வெறுக்கத்தக்கது. எதுவரை கடுமையாக சொல்லப்பட்டதென்றால், ஒரு மனிதன் மக்கள் அவனுக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றான் என்றால் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அவன் அமைத்துக் கொள்ளட்டும் என்று கடுமையாக கூறியிருக்கின்றார்கள். இப்போ இந்த மஜ்லிஸில் இங்கு சொல்லப்பட்ட விஷயம். இப்போ இங்கு ஒரு விஷயத்தை என்ன இங்கு ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸுடைய விளக்க உரையை சொல்லும் பொழுது இங்கு கூறியிருக்கின்றார்கள், முதல் சஃபில், இதா ரஅய்தல் இன்சான ஃபி ஸஃபில் அவ்வல் ஃபஇன்னஹு லா யஹில்லு லக அன் தகூல லஹு கும் தும்ம ஸ்தஜ்லிஸ் ஃபீ மகானி. முதல் சஃப்ல வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னா அங்க வந்து என்ன செய்யக்கூடிய கூடாது, அவரை எழுப்பி வைத்து அங்கு தொழக்கூடாது, எழுப்ப வைத்து அந்த விஷயத்தை தொழக்கூடாது. இது எப்பொழுது பொதுவாக ஏற்படுது, ஜும்ஆவுடைய நாளில் ஏற்படுது. ஜும்ஆவுடைய ஆதாபங்கள் நம்ம எவ்வளவு கேட்கிறோம், முதல் நேரத்துல வரணும், அதனுடைய சிறப்புகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம சொல்ல பிறகும் கடைசியாக வராங்க. அப்ப முதல் வந்தவருக்கு தான் அந்த இடம் உரிமை. அது சிறுவனாக இருந்தாலும் சரி,
பெரியோராக இருந்தாலும் சரி, முதலில் யார் அந்த இடத்திற்கு வந்து உட்காருகின்றார்களோ அவர் தான் அதற்கு உரிமையாளர். யோசிச்சு பாருங்க, சஹாபாக்களே சிறிய சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தா அவர்களை எழுப்புவதோ அல்லது அவர்கள் எழுந்து தனக்கு இடம் கொடுப்பதே நபி அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள் என்றால், நாம வர்றதே தாமதமாக வரும். வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன, அவங்களுடைய வேலை வெட்டி இல்லாம வந்து உட்காராங்களா? சிறப்புகளை அடைய வேண்டும் என்று முதல் சஃபை பெறணும் அல்லது சிறப்புகள் அடைய வேண்டும் என்று வருகின்றார். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? வந்து இடம் இருந்தால் நாம் என்ன செய்யணும்? எங்க இடம் இருக்கு அங்க உட்கார். இல்லைன்னா நாம வந்து அவரை சிரமப்படுத்தி விட்டு கொஞ்சம் அப்படி நகருங்கன்னு சொல்லிட்டு சுண்ணத்து தொழுவுற. முதல் ஜும்மாவுக்கு முன்னால் எந்த ஒரு சுண்ணத்தும் கிடையாது. ஜும்மாவுக்கு முன்னால் எந்த ஒரு முன் சுண்ணத்தும் கிடையாது. நஃபீலான தொழுகை, அது காணிக்கை தொழுகை, பள்ளியுடைய தொழுகையா இருக்கலாம் அல்லது ஒதுவுடைய காணிக்கையாக இருக்கலாம், நல்ல நஃபீலான தொழுகை அனுமதிக்கப்பட்டு. அப்போ இந்த விஷயத்தை நாம் நினைவுக்குள்ள யோசிச்சு பாருங்க. அதே இடத்துல நம்ம நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கோம், ஒருத்தர் வந்து அந்த இடத்த கொஞ்சம் அப்படியே நகர்ந்து உட்காருங்க சொல்லி அனுப்பி விட்டாருன்னா அவர் அந்த இடத்துல வந்து தொழுதுட்டு என்ன செய்யறாரு? அதே இடத்துல உட்காந்துடுறாரு. இப்ப வந்தவருடைய இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கொண்டிருந்தவர் அந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. எங்கு இடம் கிடைக்கின்றதோ அல்ஹம்துலில்லாஹ், இல்லையா முன்கூட்டி வருவதற்காக நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக நாற்காலியை பயன்படுத்தக்கூடிய பெரியோர்கள், அவர்கள் நமக்கு தெரியும், குறிப்பாக பள்ளிவாசல்ல குறைந்த நாற்காலி வைக்கப்படும் என்றால் அப்படிப்பட்ட விஷயத்தில்னா முதல்ல வந்து அந்த இடத்தை நிரப்பி கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு ஹைராக இருக்கும், சிறப்பா இருக்கும். மாறாக மற்றவர்களை வந்து உட்கார்ந்தவரை எழுப்பி அவரை மேலே அனுப்பியோ அல்லது வேற இடத்துக்கு அனுப்பி என்று செய்வது என்பது இது ஒரு ஒழுக்கத்திற்கு மாற்றமாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். இங்கு நமக்கு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள். இதா காம அஹதுக்கும் மின் மஜ்லிஸிஹி ثم رجع இலைஹி ஃபஹுவ அஹக்கு பிஹி. அதே போல முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு மனிதன் தன்னுடைய இடத்தை விட்டு சென்று திரும்பி வருகின்றார் என்றால் அந்த உட்கார்ந்தவருக்கு தான் அந்த இடம். எடுத்துக்காட்டாக என்னுடைய கைக்குட்டையோ என்னுடைய மொபைலையோ என்னுடைய கண்ணாடியோ ஏதோ நான் வைத்து விட்டு போயிட்டு என்னுடைய மூக்கை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக அல்லது ஒது செய்வதற்காக சென்று விட்டு வருகின்றேன் என்றால் அந்த இடம் அந்த உட்கார்ந்தவருக்கு தான் உரிமையாக இருக்கு. நான் பார்க்கிறோம், சிலர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார், அதான் கொடுக்க வேண்டும் என்று செல்லும் பொழுது தாமதமா வந்தவர் அந்த இடத்தை உட்கார்ந்துக்கிறார். அது வந்து என்ன, ஒழுக்கத்திற்கு முரணானது. அதே போல ஒருவர் ஃபேன் போட போறாரு அல்லது ஏதோ ஒரு பள்ளியுடைய விஷயம் செய்ய போகும் பொழுது என்ன ஆகுது, அந்த இடம் காலியாருக்கு வந்து நிற்கிறார். இதெல்லாம் நாம சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு ஒழுக்கத்துடைய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள ஹதீஸுகளை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒவ்வொரு ஹதீஸுகளை கேட்கும் பொழுதும் அதை நாம் அமல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.